இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒரு மனிதனுடைய கூப்பிடுதலுக்கு அல்லது ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு 2 தகுதிகளை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒன்று, அவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவன் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை சொன்னது இயேசு கிறிஸ்துவோ அல்லது அவருடைய சீஷர்களோ அல்லது யூதருக்குள் இருந்த போதகர்களோ அல்ல. பிறவி குருடனாயிருந்து அற்புதமாக இயேசு கிறிஸ்துவினால் சுகமாக்கப்பட்ட மனுஷனுடைய சாட்சி இது. இது யூதர்களுடைய போதகர்களுக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குனது. அவனை யூதர்களுடைய பிரதானிகள் அழைத்து எப்படி இந்த அற்புதம் நடந்தது என்று கேட்டபோது இயேசு தன்னை குணமாக்கினதை குறித்து அவன் விளக்கமாக சொன்னான். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய பிற கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லுகின்ற போதுதான் இந்த மகிமையான ஆலோசனையை சொல்லுகின்றான். அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிறதில்லை அல்லது தாமதமாகின்றது என்கிற ஒரு குறைபாடு எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடும். இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற நல்ல அறிவுரையை கவனித்து பார்த்தால் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று முதல் தகுதியை இங்கே குறிப்பிடுகின்றது. ஆங்கில வேதாகமத்திலே தேவ பக்தியுள்ளவன் என்பதற்கு வர்ஷிப்பர் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அவன் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். முதல் தகுதி, நாம் மன உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது. இரண்டாவது, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சொந்த விருப்பங்களையும் மனதின் யோசனைகளையும் பிறருடைய ஆலோசனைகளையும் எல்லாம் நாம் நிறைவேற்றுவதை தவிர்த்து தேவன் என்ன விரும்புகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று அவரிடத்தில் கேட்டறிந்து அதன்படி நாம் நம்முடைய காரியங்களை செய்வோமானால் தேவன் நமக்கு செவி கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணியும் பதில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கடினமாய் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு அடுத்தவைகளில் மன உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாகவும் எல்லா காரியங்களிலும் தேவ சித்தம் என்னவென்று அறிந்து செயல்படுகிறவர்களாகவும் நடந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் இந்த திருவசனம் நம்முடைய அனுபவமாகவும் மாறும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் மன உண்மையோடு உம்மை ஆராதித்து எல்லா காரியங்களிலும் உமக்கு சித்தமானவைகளை செய்கிறதற்கு எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தரும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்கள் ஜபங்களுக்கும் கூப்பிடுதல்களுக்கும் செவி கொடுப்பதற்கு தேவையான இந்த அடிப்படை தகுதி எங்களிடத்தில் உண்டாயிருக்க மனதார வாஞ்சித்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.